வாணிபத்துக்காக வந்த ஒரு ஆங்கிலேயர்கள் நம்மள அடிமைப்படுத்தி, ஆட்சி செய்து, அவங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தத யார் தாங்க விரும்ப முடியும்? சாதாரண மனிதர்களே விரும்ப மாட்டாங்கன்னா, ஒரு வக்கீல் படித்த, ஞானம் பெற்ற, ஒரு தமிழ் பால் கொண்ட அன்பு கொண்ட ஒரு மனிதர் வந்து விட்டுருவாரா? அவருக்கு கோவம் வராதா? அந்த கோவம் தான் வாணிபத்தாலேயே நம்ம வந்து எதிர்கொள்ளணும்னு நெனச்சு, சுதேசி ஒரு கப்பல நிறுவி, கிட்டத்தட்ட 2 கப்பல்கள வாங்கி, அவங்களுக்கு எதிராவே வந்து அவரு செயல்படுத்தினாரு. இது ஆங்கிலேயர்களால பொறுத்துக்கொள்ளவே முடியலங்க. சாதாரண ஒரு ஆளு நமக்கு எதிரா நிக்கிறானே அப்டின்ட்டு, அவர்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த அளவுக்கு ஆரம்பத்தில இவரு வந்து கப்பல் தளம் நிறுவறதுக்கு நெனைக்கல. ஒரு ஒத்திக்கி கப்பல் வாங்கி விடணும்னு தான் ஆசைப்பட்டாரு. ஆனா, அத அவங்க நிராகரிச்சுட்டாங்க. அந்த கம்பெனிக்கு மிரட்டி அவங்களுக்கு குடுக்கக்கூடாதுன்னு சொல்லி மிரட்டி எல்லாம் பண்ண பிறகு, பல பேரோட ஒத்துழைப்புல இப்ப நம்ம ஷேர் மார்க்கெட்ன்னு சொல்றோம்ல, இத அன்னைக்கே அவர் செயல்படுத்தியிருக்கிறாருங்க. பல பேர்ட்ட உதவி பெற்று